மலையோர குடிசை வீட்டுல சொந்தக்கார மத்தியில பொண்ணுக்கு கல்யாணம் ஊரே காரி துப்புது. மன்னிக்கவும், ஆணுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஊரே வாழ்த்துது. தலைவி பேரு ரீட்டா. ஏரியா பசங்க இவ குடிசையில கொட்டா போடா பாத்தானுங்க. அதனாலயே இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவன் பேரு ஏரியலு. இவளுக்கு ஜாக்கெட்லாம் வாங்கி கொடுத்தா என்ன கண்டுக்கவே இல்லையேன்னு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு பொறாமப்படுறான். ரீட்டாவோட நம்பிக்கையை அவளோட தம்பி சாம். ஆனா துரும்பிடுத்த கம்பி. அன்னைக்கு நேற்று இவங்க 2 பேருக்கும் முதல் இரவு. தம்பிக்காரனும் அதற்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு பொறாமையா இருக்கு. இவங்க 2 பேரும் கிரிக்கெட்டே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து ரூம்ல இருக்கிற சாமுக்கு இந்த சவுண்ட் எரிச்சலா இருக்கு. உடனே குடிசையை கிழிச்சு அதன் வழியா இவங்களோட கிரிக்கெட்டை பாக்குறான், அடிக்கிறான். மறுநாள் ஏரியலுக்கு சவுதி அரேபியால வேலை கிடைச்சிருக்கு. அதுக்காக கிளம்புறான். ஏன் கொடுவை இரு, என்னை விட்டு போகாதுன்னு பொண்டாட்டிக்காரையும் அடம்பிடிக்கிறா. இவனும் 2 வருஷம் தான் கான்ட்ராக்ட், அது முடிச்சா அதிகம் பணம் கிடைக்கும், அதை வச்சு நான் உனக்கு மாடி வீடே வாங்கி தரேன். உடனே சாமி கிட்ட உன் அக்காவை நல்லா கவனிச்சுக்கோ, எந்த ஆண்களையும் வீட்டுக்குள்ள விடாதீங்க, 2 வருஷம் கழிச்சு நான் திரும்பி வர வரைக்கும் அடக்க ஒடுக்கமா இருன்னு பொண்டாட்டிக்கு வார்னிங் கொடுத்துட்டு இவன் கிளம்புறான். ஆனா அக்காவுக்கும் தம்பிக்கும் ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாது. வெளிநாட்டுக்கு வந்த ஏரியலு ஒரு பணக்காரனுக்கு கார் டிரைவரா வேலைக்கு ஜாயின் பண்றான். அந்த ஓனரு ஒரு சைக்கோ. அவனோட வீட்டிலேயே இவனை தங்க வைக்கிறான். அன்னைக்கு நைட்டு இவன் பொண்டாட்டிய நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க வந்த ஓனரு இவனை கட்டாயப்படுத்தி வேட்டையாடுறான். ஓனரு ஒரு கே போல இவனுக்கு பிடிக்கல. மறுநாள் வேலையை விட்டு போகலான்னு ஓனர் கிட்ட பாஸ்போர்ட்டை கேக்குறான். அவன் நேத்து நைட்டு நடந்ததை யாருகிட்டையும் சொல்லாத, இல்லனா நீ என் வீட்டுக்குள்ள திருட வந்தனு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு இவனை பயமுறுத்துறான். அந்த வேலைக்காக இவனுக்கு பணம் கொடுக்கறான். பணத்தை பார்த்த உடனே ஏரியலும் அமைதியாயிட்டான். ஏரியலு பொண்டாட்டிக்கு கால் பண்ணி போன்லயே 2 பேரும் கிரிக்கெட்டை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஓனர் வந்துட்டான். இவனும் காலை கட் பண்ணிட்டான். கடுப்பான பொண்டாட்டி பாதிலே விட்ட கிரிக்கெட்டை பேட்டை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. ஆனா புருஷன் பாலே இல்லாம ஓனர் கூட கிரிக்கெட்டை விளையாடிக்கிட்டு இருக்கான். மறுநாள் ஏரியலு ஓனர் கிட்ட ஓடி வரான். ஆனா ஓனர் இவனை வேலைக்கார மாதிரி நடத்தாம சோறு போட்டு கவனிக்கிறான். உனக்கு என்ன வேண்டுமானாலும் என்கிட்ட கேளு, நீ என் கூடவே இருந்துரு. உடனே ஊர்ல எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கான்னு இவ சொன்ன உடனே ஓனரு மிரண்டு போயிட்டான். ஏன்னா இவனுக்கு பொண்டாட்டி இல்ல, இவனை பொண்டாட்டியாக்க இவன் பாக்குறான். புருஷன்காரன் அனுப்புன துணிமணிய பொண்டாட்டிக்காரி எண்ணிக்கிட்டு இருக்கா. இவ வேலையே செய்யாம தம்பிக்காரன வேலைக்காரனா ஆக்கிட்டா. இவனுக்கு படிப்பு வராது, அதனால இந்த வேலையாவது ஒழுங்கா செய்யின்னு உனக்கு ஃபீஸ் கட்டுறதே தண்டன்னு தம்பிக்காரனை திட்டிக்கிட்டு இருக்கா. வழக்கம் போல ஓனரு ரூமுக்கு வரும். அவனும் இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆரம்பத்துல பிடிக்காம பண்ணவன் இப்ப புடிச்சு போய் பண்ணிக்கிட்டு இருக்கான். புருஷன் அனுப்புன பொருட்களை பொண்டாட்டிக்காரி ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு வித்திக்கிட்டு இருக்கா. உன் புருஷன் வெளிநாட்டுக்கு போய் 1 வருஷம் ஆகுது, நீ எப்படி தனிமையிலேயே இருக்குன்னு இவங்களும் இவளை கலாய்க்கிறாங்க. காசுக்காக பொருளை தான் வைக்கிறேன், என் மானத்தை இல்லன்னு சொல்லிட்டு இவ போயிட்டா. மறுநாள் சரியான மழை. அந்த பக்கம் போன ஏரியலோட ஃப்ரெண்டு ரீட்டாவோட வீட்டுக்கு வரான். அவளோட தம்பி கிட்ட வீட்டுக்கு போக கொடை கேட்கறான். அவனும் என் அக்கா கிட்ட கேளு, இந்த கொடை எனக்கு வேணும்னு இவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான். அவன் போன பிறகு இவன் வீட்டுக்குள்ள புகுந்துட்டான். கொடை கேட்க அவளோட ரூமுக்கு போன அவ கடையை திறந்து போட்டுட்டு கிரிக்கெட் பேட்டு கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. இவன் மிரண்டு போயிட்டான். இவனும் பேட்டை போடிக்கிட்டான். அவனும் இவனை அடிப்பான்னு பார்த்தா இவனை அடிக்க விட்டுட்டா. புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டா. ஏரியல் கூட வேலை செய்யற ஒரு அங்கிள், நம்ம ஓனரு ஒரு புறம்போக்கு, அவன் எனக்கு சரியா சம்பளமே கொடுக்க மாட்டான். எனக்கு பொண்டாட்டி வர இருக்கா, இல்லனா நான் வேலையை விட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இவன் கிட்ட கடன் கேட்கறான். இவனும் கொடுக்கறான். உனக்கு மட்டும் ஓனர் எப்படி இவ்வளவு பணம் தரான்னு கேட்ட உடனே இவனால வெளியே சொல்ல முடியல. ரீட்டா சர்ச்சுக்கு போய் தனிமோட தாக்கத்தை என்னால தடுக்க முடியல, என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு கடவுளிடம் மன்னிப்பு கேட்கிறா. புருஷன் கூட கிரிக்கெட் விளையாடும் போது அவன் 4 தான் அடிச்சான், ஆனா அவனோட நண்பன் 6 அடிச்சான்னு அவனுக்கு கால் பண்றா. தம்பிக்காரன் வீட்டுக்குள்ள மழை தண்ணி வருது, அதை அடைக்க அக்கா கிட்ட பணம் கேட்கறான். அவளும் ஏரியில எனக்கு பணம் அனுப்பல, 1 வருஷத்துல மாடி வீடு வாங்கி தரேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டான். ஏன் தான் இவனை கல்யாணம் பண்ணணும்னு இவ தேடிக்கிட்டு இருக்கு. ஆனா அக்காவோட நடவடிக்கை சரியில்லையேன்னு தம்பிக்காரனுக்கு டவுட்டா இருக்கு. தம்பிக்காரன் தூங்கின உடனே ஏரியிலோட நண்பன் வீட்டுக்கு வந்து இவ கூட விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்போ புருஷன் கால் பண்ணி பணத்தை அனுப்பியிருக்கேன் எடுத்துக்கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இவ பேசிக்கிட்டே ஒரே நேரத்துல இவன் கூடயும் அவன் நண்பன் கூடயும் விளையாடிக்கிட்டு இருக்கா. அது தெரியாம இவனும் விளையாடுறான். ஓனர் வந்த உடனே காலை கட் பண்ணிட்டான். ரீட்டா ரூம்ல சவுண்ட் கேக்குது. தூக்கத்துல இருந்து எழுந்த சாம் குடிசைய தள்ளி பார்த்து பதறி போயிட்டான். மறுநாள் தம்பிக்காரனும் அந்த புறம்போக்கு ஏன் நம்ம வீட்டுக்கு வரான், அவனுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு, இவளும் ஏன் கிரிக்கெட்ல நீ பால் போடாதன்னு திட்டிட்டு போறா. ஏரியலு 1 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எப்போ வீட்டுக்கு போக போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது உடம்பு சரியில்லாம இவனோட ஓனரு இறந்து போயிட்டாரு. இனிமே இவனால இங்க வேலை செய்ய முடியாது. உடனே ஊருக்கு கிளம்பி வரான். ஆனா பொண்டாட்டிக்காரி இவன் வந்ததை நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரி நடிக்கிறான். ஆனா தம்பிக்காரன் என்னோட மேட்டரை இவங்கிட்ட சொல்லிடுவானோன்னு இவ பயந்து நடுங்கான்னு பார்த்தா தம்பிக்காரனை மொழிச்சு அவனை பயப்பட வைக்கிற. அவனை வாய மூடிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு புருஷனும் பொண்டாட்டியும் கிரிக்கெட்டே விளையாடுறாங்க. ஆனா அவன் கண்ணு முன்னாடி ஓனர் வந்துட்டு போறான். வழக்கம் போல தம்பி இதையும் வேடிக்கை பாக்குறான். ஆனா அவனால இவளோட துரோகத்தை வெளியே சொல்ல முடியல. மறுநாள் பொண்டாட்டிக்காரி மழை தண்ணி வீட்டுக்குள்ள வருதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. இவனும் அடைக்கிறான். மாடி வீடு வாங்கி தரேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டேன்னு திட்டிக்கிட்டு இருக்கா. ஏரியிலோட நண்பன் வீட்டுக்கு வரான். எப்படி மச்சான் இருக்குன்னு கேட்டுக்கிட்டே அவன் பொண்டாட்டிய பாக்குறான். அவளும் இவனை பார்த்த உடனே ஓடி போயிட்டா. இவனும் பின்னாடியே போய் இன்னைக்கு நைட்டு கிரிக்கெட்டை விளையாடலாமான்னு
என்னடான்னு கேக்குறான். அவளும் என் புருஷன் வீட்டுக்கு வந்துட்டான், இனிமே இந்த கிரிக்கெட்டை என்னால விளையாட முடியாதுன்னு இவனை துரத்துறா. ஆனா அந்த புறம்போக்கு நாளைக்கு நைட்டு நீ என் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும்னு மிரட்டிட்டு மிட்டாய் கொடுத்துட்டு போறான். இதை பார்த்த தம்பிக்காரன், உன் புருஷன் வீட்டுக்கு வந்து நீ அடங்கவே இல்லையா? அவளும் இனிமே நான் அவன் கூட போக மாட்டேன், இதை பத்தி நீ என் புருஷன் கிட்ட வாயே திறக்காத. அவனும் நான் உன்னை நம்புறேன், இனிமேலாவது ஒழுக்கமாயிருன்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான். ஏரியில வேலை தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா எங்கேயுமே அவனுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. அப்போ ஒரு பையன் இவனை ரூமுக்கு கூப்பிடுறான். இவனு அவன் கூட கிரிக்கெட் விளையாடுறான். அவனும் இவனுக்கு பணம் கொடுக்குறான். ஆட்டா பாவி, இதை நீ தொழிலாவே மாத்திட்டியா? பொண்டாட்டிக்காரியும் அந்த பண்ணாட வீட்டுக்கு போய் இதுதான் கடைசின்னு அவன் கூட கிரிக்கெட்டே விளையாடுறான். அவன் இதை வீடியோ எடுத்துட்டான். அதை வச்சு இவளை மிரட்டுறான், பணம் கேட்கறான். இவளும் வேற வழி இல்லாம நாளைக்கு நான் பணம் தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டோமே நினைச்சு இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏரியலு அந்த பண்ணாட வீட்டுக்கு போய் குடிச்சிட்டு போதையில ஓனர் கூட பண்ண கிரிக்கெட்டை இவன் கிட்ட உளறிட்டான். இவனும் மிரண்டு போயிட்டான். உடனே அவன் மேல கை வைக்கிறான். இவன் கூடயும் கிரிக்கெட்டை விளையாடிட்டான். அதையும் வீடியோ எடுத்து இவனை மிரட்டுறான். இவனும் நாளைக்கு நான் பணம் தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். பொண்டாட்டிக்காரி பொருள் வித்த காசு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பணத்தை ரெடி பண்றான். ஆனா ஏரியலுக்கு வேலையும் இல்ல, கையில காசும் இல்ல. அப்போ இவன் கூட வேலை செஞ்சு அந்த அங்கிள் வர்றாரு. இவரோட பொண்டாட்டி லாட் எல்லாம் ஜெயிச்சுட்டா. அதை வச்சு இவரு காரே வாங்கிட்டாரு. ஏரியலு எனக்கு வேலையும் கிடைக்கல, கொண்டு வந்த பணமும் காலியாயிடுச்சு, இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியாம மூச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே அங்கிளும் இவன் கடன் கொடுத்த பணத்தை அவங்கிட்டயே கொடுக்குறாரு. உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் என்ன கேளுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஏரியலும் அந்த பணத்தை கொண்டு போய் அந்த பண்ணாடி கிட்ட வீசுறான். மறுநாள் அந்த பண்ணாட இவளுக்கு கால் பண்ணி என்னோட வீட்டுக்கு வான்னு மெசேஜ் பண்ணிருக்கான். இத தம்பிக்காரன் பாத்துட்டான். நீ என்னையும் உன் புருஷனையும் நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு நாகரிகம் இல்லாம இவளை திட்டிட்டு போறான். இவளும் அந்த பண்ணாடி வீட்டுக்கு போய் காசை கொடுக்குறான். ஆனா அவன் இவளை போக விடாம கட்டாயப்படுத்தி இவ கூட கிரிக்கெட்டை விளையாடுறான். அவன் மேல மழையை பொழிந்து அவளை அசிங்கப்படுத்துறான். இவளும் தெரிஞ்ச பண்ண தப்புக்காக எனக்கு இந்த தண்டனை தேவைதான்னு இவ கடவுள்கிட்ட மன்னிப்பு கேக்குறா. அன்னைக்கு நைட்டு ஏரியில குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க வந்து தம்பிக்காரன் என்ன ஆச்சுன்னு கேக்குறான். இவனும் இவனோட கிரிக்கெட் மேட்டர் அவன் கிட்ட வளரிட்டான். உடனே இவன் மேலையும் கை வைக்கிறான். நான் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே தம்பிக்காரன், உன் பொண்டாட்டி உனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ ஊருக்கு போன பிறகு அவ உன் ஃப்ரெண்டு கூட குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு இவன் வளரிட்டான். இதை கேட்டு இவன் பதறிட்டான். வெறியான ஏரியில பொண்டாட்டி வந்த உடனே ஏண்டி எனக்கு துரோகம் பண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவளும் ஒரு வருஷமா நான் தனிமையில இருந்தேன், என்னோட தனிமையை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேக்குறா. இவனும் இவளை புரிஞ்சுக்கிட்டு இவன் பண்ண துரோகத்தையும் அவகிட்ட சொல்லி இவனும் மன்னிப்பு கேக்குறான். ஆனா அவ இவன் கேன்னு தெரிஞ்ச உடனே இவன் மிரண்டு போயிட்டான். நீ கேவா இருக்கும்போது என்ன ஏண்டா கல்யாணம் பண்ண, நான் ஒரு கேவா இல்லையான்னு எனக்கே தெரியாதுமான்னு இவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பண்ணாட இவங்க ரெண்டு பேரையும் ஏமாத்தி பணத்தை வாங்கினது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சு போச்சு. இவங்களோட வீடியோ அவங்கிட்ட இருக்கு. அவனை பழி வாங்கி ஆகணும்னு முடிவு பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவனோட வீட்டுக்கு போய் அவனை அடிப்பாங்கன்னு பார்த்தா அவன் கூட சேர்ந்து கிரிக்கெட்டை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட பண்ணாட ஏரியால கொண்டுட்டான். ரீட்டாவும் அவனை கொண்டுட்டா. போலீஸும் இவளை கைது பண்ணி ஜெயில அடைக்கிறாங்க. தம்பிக்காரனும் அக்கா கிட்ட ஓடி வந்து நான் உன்னை எப்படியாவது காப்பாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளும் நீ சொன்னதா நான் அப்பாவே கேட்டு இருக்கணும்னு மன்னிப்பு கேக்குறா. இதுல கொடுமை என்னன்னு அந்த பொண்ணாட இவங்களோட கிரிக்கெட் வீடியோவை ஆன்லைன்ல ஏத்திட்டான். புருஷன் பாயா இருந்திருந்தா ரீட்டாவோட வாழ்க்கை ரைட்டா இருந்திருக்கும். இவளும் ஒழுக்கமா இருந்திருந்தா இவளோட வாழ்க்கையும் இவளோட தம்பி வாழ்க்கையும் இப்படி போயிருக்காது.